கருப்பு பண ஒழிப்பு நடவடிக்கையில் பார்ட்டிசிபேட்டரி நோட்ஸ் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. பார்ட்டிசிபேட்டரி நோட்ஸ் என்றால் என்ன என்பதை தற்போது பார்க்கலாம். கருப்பு பணம் பொதுவா 4 தளங்கள் இருக்கிறதா சொல்றாங்க. 1 பணமாகவே இருக்கும், 2 தங்கமா இருக்கும், 3வது இடத்துல முதலீடு செஞ்சிருப்பாங்க, 4வது பங்குச்சந்தையில பார்ட்டிசிபேட்டரி நோட்ஸ் மூலமா வருதுன்னு சொல்றாங்க. மத்திய அரசோட அடுத்த நடவடிக்கை பார்ட்டிசிபேட்டரி நோட்ஸ் மீது தான் இருக்குன்னு சொல்லப்படுற நிலையில பார்ட்டிசிபேட்டரி நோட்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். உதாரணமா வெளிநாட்டுக்காரர் ஒருத்தர் இந்திய பங்குச்சந்தையில முதலீடு செய்ய நினைக்கிறார். அவர் என்ன செய்வார்னா, அவங்க நாட்டில் இருக்கிற சர்வதேச அளவிலான ஸ்டாக் புரோக்கிங் ஏஜென்சி கிட்ட போய் அவர் முதலீடு செய்ய நினைக்கிற பணத்தை கொடுப்பாரு. அந்த பணம் பல கோடி டாலரா கூட இருக்கலாம். அந்த பணத்தை அந்த சர்வதேச அளவிலான ஸ்டாக் புரோக்கிங் ஏஜென்சி அவங்க பெயர்ல இந்திய பங்குச்சந்தையில முதலீடு செஞ்சு அதுக்கு டிவிடெண்ட் ஆகவோ அல்லது லாபத்தை அவங்களுக்கான கமிஷனை எடுத்துக்கிட்டு பணம் கொடுத்தவர்கிட்ட கொடுத்துருவாங்க. இதுல இந்தியாவில் இருக்கிற கருப்பு பணம் ஹவாலா மாதிரியான வழிகளையும் இல்லைன்னா ஸ்விஸ் பேங்க்ல போட்டு அதை FII அப்படின்னு சொல்லக்கூடிய சர்வதேச அளவிலான ஸ்டாக் புரோக்கிங் ஏஜென்சி மூலமா இந்திய பங்குச்சந்தைகள்ல முதலீடு செய்யப்படுது. ஸ்டாக் புரோக்கிங் ஏஜென்சியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் 2 விதமான கணக்குகள் வச்சிருப்பாங்கன்னு சொல்றாங்க. ஒன்று மெயின் அக்கௌண்ட்னும் இன்னொன்று அதற்கான கிளை அக்கௌண்ட், சப் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்றாங்க. மெயின் அக்கௌண்ட் மூலமா பணத்தை கொண்டு வந்து இந்திய பங்குச்சந்தையில முதலீடு செஞ்சா அது யாருடைய பணம், இந்த பணம் எப்படி வந்தது அப்படின்றதுக்கான கணக்கு சொல்லணும். கிளை அக்கௌண்ட் அதாவது சப் அக்கௌண்ட் மூலமா முதலீடு செஞ்சா இது யாருடைய பணம் அப்படின்னு சொல்ல வேண்டியது இல்லை அப்படிங்கிறாங்க பங்குச்சந்தை நிபுணர்கள்.